தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இந்த தீர்மானம் தமிழ்நாட்டுடைய அக்கறையில அரசியல்ல எதிர்க்கக்கூடிய திமுக கூட ஆதரவு தருது அப்படிங்கிறப்ப அதிமுகவுக்கு என்ன கேடுன்னு நான் கேட்குறேன். என்னத்தை நீங்க கிழிச்சிட்டீங்க? இப்போ என்ன கிழிச்சு சாதிச்சீங்க? இப்போ இந்த தீர்மானம் நிறைவேறி நாளைக்கே மோடி பார்த்து பயப்பட போறது இல்லை. நாளைக்கே நாடாளுமன்றம் நிப்பாட்டிக்க போறோம். திமுக அதிமுக சேர்றதுக்கான கூட்டணி பேசுனீங்கன்னு சொல்லிட்டு செய்தி சண்முகம் சட்டசபையில பேட்டி கொடுக்குறாங்க. பாஜக அழுத்தத்தின் பேரில் அதிமுக இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. இங்க உங்க கட்சிக்கான பிரச்சனை இல்லை, மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை. அதிமுக என்ற கட்சியை சின்னாபனமாகிட்டீங்க. இதுலயாவது ஒன்னான்னு என்ன மக்களுக்காக நிர்வாகிகளுக்கும் இவர் விசுவாசமா இருக்க மாட்டாங்க. இப்போ மக்களுக்கும் விசுவாசம் அவங்களுக்கே இருக்காரு. டீலிமிட்டேஷன் பத்தி அவங்களுக்குமே தெரியல. தலைவர் சொன்னாதான் தெரியும். அதிமுக தலைமைன்னு ஒண்ணு இருந்தா தானே தெரியும். அவங்களுக்கு என்னன்னு தெரியல, குழம்பி போய் கிடக்குறாங்க. இத்தனை நாளா கூட்டணியில இருக்கீங்க, பல்வேறு கோரிக்கைகள்லாம் வச்சுங்க, எதையுமே நிறைவேற்றல. ஆனா தாவேக்கா நீங்க சொன்னதும் உங்களுடைய மனைவி சொன்னதையும் இந்த அமைச்சர் பெருமக்கள் ஏத்துக்கிறாங்கல்ல. அவ தாவேக்கா உங்களுக்கான அரசா இருக்குல்ல. தாவேக்கா ஒரு தீர்மானத்தை எடுத்து வைக்கும் போது நீங்க தட்டி விட வேணாம், தோல் கொடுத்து இந்தாங்க என்னோட சப்போர்ட் சொல்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? கடந்த காலங்களில் திமுக எதிர்த்தது, இன்னைக்கு திமுக ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் கேட்குறாங்க. இந்த கனிமொழி சோமு எம்பி என்ன சொல்றாங்க கேட்குறப்ப, திமுக பாஜக கூட்டணி நெருங்குகிறதான்னு கேள்வி கேட்குறப்ப, அரசியலில் எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை, இந்த வார்த்தை ஏன் நீங்க பயன்படுத்தணும்? இது சொல்லுங்க. அப்ப முரண்பாடு இந்த 2 எம்பிக்குள்ளே இருக்கா? தெரியுதா? அப்ப பாஜகவை நோக்கி திமுக நகர்கிறது. இத்தனை நாளாக பாஜகவோட பி டீம்னு சொன்னீங்க. யார? தாவேக்காவை. தாவேக்கா இந்த இடத்துல பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது. ஒரு இடம் சொல்லுங்க. சவால் ஒரு இடம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு யாசர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தேவா, எப்படி இருக்கீங்க? நலம். சிறப்பு. இந்த தொகுதி மறுவரை சம்பந்தமாக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். அது திமுகவும் ஆதரிச்சிருக்காங்க, இன்னும் பல கட்சிகள் ஆதரிச்சிருக்காங்க. ஒரு 3-4 கட்சி மட்டும் ஆதரிக்கல. அது அதிமுக பாமகலாம் இடம்பெறுது. இந்த விஷயத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஆதவர்ஜுனா சொல்றாரு, ஓகே என்னதான் அரசியல் ரீதியா நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் பல விஷயங்கள் முரண்பாடு இருந்தாலும் இந்த விஷயத்துல நீங்க ஒன்னா இருக்கிறதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது ஒரு ஆரோக்கியமான அரசியல், நாகரிகமான அரசியலுங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஆதரவு தராத சில கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்க ஏன் கொடுக்கலங்கிறத நம்ம கேட்குறோம். இப்போ இந்த தீர்மானம் நிறைவேறி நாளைக்கே மோடி பார்த்து பயப்பட போறதில்லை, நாளைக்கே நாடாளுமன்றத்தை நிப்பாட்டிக்க போறதில்லை. இந்த தீர்மானம் தமிழ்நாட்டுடைய அக்கறையில அரசியல்ல எதிர்க்கக்கூடிய திமுக கூட ஆதரவு தருது அப்படிங்கிறப்ப அதிமுகவுக்கு என்ன கேடுன்னு நான் கேட்குறேன். என்னத்தை நீங்க கிழிச்சிட்டீங்க? இப்போ என்ன கிழிச்சு சாதிச்சிட்டீங்க? நேற்று கூட ஒரு நபர் சிங்க ராமச்சந்திரன் தாவேக்கா நேராரு. என்ன கிழிச்சிட்டீங்க நீங்க? உங்க மேல திமுக அதிமுக சேர்றதுக்கான கூட்டணி பேசுனீங்கன்னு சொல்லிட்டு செய்தி சண்முகம் சட்டசபையில பேட்டி கொடுக்குறாரு. அப்புறம் என்ன சாதிச்சிட்டீங்க நீங்க? என்ன உங்களுக்கு கேடு? சரி, உங்க கட்சி பிரச்சனை நீங்க எப்படின்னா வச்சுக்கோங்க, மக்கள் பிரச்சனை நிக்க வேணாமா நீங்க? சரி, அதுல ஏன் எதிர்க்கிறோம் அதை சொல்லலாம்ல. ஆனா பெண்களுக்கான 33% மட்டும் நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாங்க, அது என்னங்க? அது எனக்கு புரியல. சட்டை போட்டுக்குவேன் ஆனா பேண்ட் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரெஸ் கோடிங் இருந்தா தானே வெளியே போக முடியும். சட்டை மட்டும் போட்டு வெளியே போக முடியுமா? அது என்ன கருத்து? அது அப்ப பாஜகவின் அழுத்தத்தின் கீழே அதிமுக இருக்குங்கிறது வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்ல, 3 கட்சியை பாஜக விட்டுருங்க, பாமக இருக்கு, தேமுதிக இதுக்கு முடிச்சிடறேன். நான் பாஜகவுக்கு நான் வந்துடுறேன். பாஜகவின் அழுத்தத்தின் பேரில் அதிமுக இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. இங்க உங்க கட்சிக்கான பிரச்சனை இல்லை, மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை. சரி, எதிர்க்கிறோம். எதனால எதிர்க்கிறோங்க? இதனால எதிர்க்கிறோம், இதெல்லாம் எங்களுக்கு பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு, இதை நாங்கள் மோடி கொண்டு வந்தாருன்னா இது ஆரோக்கியமானது, பாஜக இந்த மசோதா கொண்டு வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு எடப்பாடி எங்கேயாவது பேசினாரா? இல்லை அதிமுகவுடைய பேச்சாளர்கள் பேசினாங்களா? அதெல்லாம் பேசாம மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கணும்னு பேசுறீங்க. இதெல்லாம் என்ன படம் தான் எடுக்கிறாங்களா? டைலாக் விட்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் என்ன கேலி கூத்தா இல்ல? அதிமுக என்ற கட்சியை சின்னாபனமாக்கிட்டீங்க. இதுலயாவது ஒன்னான்னு என்ன மக்களுக்காக? கண்டிப்பா அதாவது செய்யலாம். ஒரு எதிர்ப்பு தான். சரிங்க, இப்ப நீங்க எதிர்த்தனால பாஜக கூட்டணியில இருந்து உங்களை வெட்டி விட்டுருவாங்களா? என்ன நடக்க போகுது? இங்க தீர்மானம் ஆளுநர் ஒப்பதில்லை, ஆளுநர் ஜனாதிபதி அனுப்புற, ஜனாதிபதி தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அலிகேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் சொன்னாலும் கூட மசோதா தாக்கல் ஆகி உறுப்பினர்கள் வாக்களிச்ச தாக்கல் தான். அங்கதான் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக போகுது. அப்புறம் இங்க என்ன
சொல்ல வேண்டியது ஆதரவு. ஒரு பேருக்காவது ஆதரவுன்னு சொன்னாதான் என்ன உங்களுக்கு என்ன கேடு? கட்சியிலயும் கட்சியில இருக்க நிர்வாகிகளுக்கும் இவர் வந்து விசுவாசமா இருக்க மாட்டாரு. இப்ப மக்களுக்கும் விசுவாசம் அவங்களுக்கே எதுக்குதான் இருக்காரு. டீலிமிட்டேஷன் பத்தி அவங்களுக்குமே தெரியல. தலைவர் சொன்னாதான் தெரியும். அதிமுக தலைமைன்னு ஒண்ணு இருந்தா தானே தெரியும். அவங்களுக்கு என்னன்னு தெரியல, குழம்பி போய் கிடக்குறாங்க அங்க. அப்ப இப்படி ஒரு சூழல் இருக்குல்ல, இதுல என்ன உங்களுக்கு கேடுன்னு நான் கேட்கிறேன். இப்ப தாக்கல் பண்ண போறது அங்க, உங்க மோடிக்கு வந்து அந்த திட்டம் கொண்டு வர்றது உங்களுக்கு உங்க ஓனருக்கு ஓகேனா அங்க அவங்க சொல்லிட போறாங்க. அதனால நீங்க இப்ப இங்க ஆதரவு கொடுப்பதனால தமிழ்நாடு பத்தி தான் பேசுங்க. லோக்கல் எலெக்ஷனுக்காவது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிடும், தாராளமா கிடைக்கும். இப்ப வாஷ் அவுட் உங்களுக்கு என்ன சப்போர்ட் இருக்க போகுது? சரி, அப்படி இங்க வந்துருவோம். அதே போல இந்த பக்கம் பாமகவுக்கு வருவோம். இத்தனை நாளா கூட்டணியில இருக்கீங்க, பல்வேறு கோரிக்கைகள்லாம் வச்சுங்க, எதையுமே நிறைவேற்றலை. ஆனால் தாவேக்கா நீங்கள் சொன்னதும் உங்களுடைய மனைவி சொன்னதையும் இந்த அமைச்சர் பெருமக்கள் ஏற்றுக்கிறாங்கல்ல. அவள் தாவேக்கா உங்களுக்கான அரசா இருக்குல்ல. தாவேக்கா ஒரு தீர்மானத்தை எடுத்து வைக்கும்போது நீங்கள் தட்டி விட வேணாம், தோல் கொடுத்து இந்தாங்க என்னோட சப்போர்ட்டு சொல்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாமகவனை கேட்குறேன். சிபிஐ வழக்கு தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? 13 வருஷமா நான் போராடிட்டு இருக்கேன்னு ஒரு திட்டத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்க, சேவை வரி உரிமை திட்டம்னு. அது தாவேக்கா இங்கே பட்ஜெட்லேயே தாக்கல் பண்ணிச்சு, மசோதாவும் நிறைவேற்றிருச்சு. அதுக்கு அன்புமணி ராமதாஸ் பாராட்டி வாழ்த்து சொன்னார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தாவேக்கா உங்களுக்கு நல்ல ஆட்சி கிடைச்சிருக்கும் போது பாஜகவோட துணை நிற்பது ஏன்? இதை நம்ம கேட்குறோம். பாஜக சரி நல்லது பண்ணிருங்கிறது எந்த கோணத்துலேருந்து நீங்கள் நம்புறீங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா 50% அந்த ரெப்ரசன்டேஜ் எல்லாருக்குமே ஈக்குவலா தானே கொடுக்க போறோம் அப்படின்னு. சாத்தியம் இல்லை தேவா, அங்கே சிக்கல் இருக்குங்கிறத நம்ம சொல்ல வரோம். கடந்த காலங்களில் திமுக எதிர்த்தது, இன்னைக்கு திமுக ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் கேட்குறாங்க. புரியுதா? ஃபேரா எங்களுக்கு தேவையானது நீக்கிட்டு தேவையானதை மட்டும் கொடுங்கட்டு. அந்த தேவையான சட்ட திருத்தம் எப்போ ஆகும்னா மசோதா தாக்கல் ஆனதுக்கு அப்புறம் தான் கொண்டு வருவாங்க. தாக்கல் ஆயிடுச்சுன்னா பாஜக எங்க கொண்டு வருவாங்க? அதை பாஜக எப்படி விடுவோம்? அதை புரியுதா? அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க பாஜகக்காரங்க. உன் வேலையை பாருப்பா, மாநிலத்தில் போய் வேலையை பாருன்றுவான். திரும்பிலாம் வராது அந்த மசோதா. அப்போ அதனால தான் அங்கே சிக்கலுங்கிறோம். நம்ம அந்த சிக்கலை களையிடுங்கிற ஒரு அஷூரன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எப்படி கொடுப்பீங்க? அதை சொல்லுங்க, வெளிப்படையாக சொல்லுங்க. இத்தனை ஆண்டு காலத்துக்கு ஒரு மசோதா தாக்கல் பண்றோம் அப்படின்னா இந்த வருஷத்துக்கு 29 தேர்தலுக்கு மட்டும் பண்ணக்கூடாது. ஒரு 50 ஆண்டு அடுத்த தேர்தல் வரைக்கும் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் இருக்கா, இதுல இந்த டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு, இந்த ப்ரொஜெக்ட் இதை வந்து நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்றோம் அப்படிங்கிற இன்மெச்சூர்டா நீங்க கொடுங்க, இன்டெலெக்சுவலா அதை பேசுங்கன்னு நம்ம சொல்ல வரோம். அப்படி ஒரு செயல் திட்டத்தை பாஜக கொடுக்காத போது எந்த இடத்துல இருந்து நீங்க ஆதரிக்கிறீங்கிறது ஒரு பேச்சு எனக்கு வந்த சந்தேகம்னா, நீ திமுகவும் ஆதரிச்சிருக்காங்க இந்த தீர்மானத்தை. ஒருவேளை இங்கே ஆதரிச்சுட்டு நாளைக்கு அங்க போயிட்டு ஃபேவரா இது பண்ணிட்டாங்கன்னா வாய்ப்பு இருக்கு, 100% வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் தலையிட முடியாது. இந்த இரட்டை நிலைப்பாடு இருக்கு, அது இருக்கு. ஏன் அப்படின்னா 2 கனிமொழி எம்பிக்கள் இருக்காங்க. ஒன்னு கனிமொழி எம்பி சோமு அவர்கள், ஒன்னு கனிமொழி ஒரிஜினல் இவங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் கூடும்போது நாங்க இந்த நிலைப்பாட்டில் இருக்கோம், எதிர்ப்பு நிலைப்பாட்டில், ஆனா கூட்டத்துக்கு வரமாட்டோம்னு சொன்னாங்க. ஓகேவா? சொல்லி முடிச்சு கொஞ்ச நேரத்துல எங்களுடைய இயக்கத்திற்கு கடிதம் வரல, முதலமைச்சர் கொடுக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். 2 இந்த கனிமொழி சோமு எம்பி என்ன சொல்றாங்க கேட்கிறப்ப, திமுக பாஜக கூட்டணி நெருங்குகிறதான்னு கேள்வி கேட்கிறப்ப, அரசியலில் எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை, இந்த வார்த்தை ஏன் நீங்க பயன்படுத்தணும்? இது சொல்லுங்க. அப்ப முரண்பாடு இந்த 2 எம்பிக்குள்ளே இருக்கா? தெரியுதா? அப்ப பாஜகவை நோக்கி திமுக நகர்கிறது. அவ்வளவுதான். கேள்விதான் வானதிகிட்டேன்னு கேட்டாங்க, அவங்களும் அதே தான் சொல்றாங்க. அதுதான் விஷயம், நகர்ந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதா? ஒட்டு மொத்தமாக திட்டமிடல் பண்ணிட்டாங்க தேவா, அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அவங்களுடைய அரசியலை மக்கள் ஏற்றுக்கணும், அவ்வளவுதான். அதை நான் என்ன சொல்றேன், ஆமா பாஜக இது பண்றேன்னு சொல்லுங்க. இத்தனை நாளாக பாஜக பி டீம்னு சொன்னீங்க, யார? தாவேக்கா இந்த இடத்துல பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது. ஒரு இடம் சொல்லுங்க, சவால் ஒரு இடம். பி டீம்னா இன்னைக்கு அந்த தீர்மானத்தை கொண்டு வர போறாங்க, நீட்டுக்கு எதுக்கு தீர்மானத்தை கொண்டு வர போறாங்க? ஒரு நெறியாளராக நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்களே, மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்களா என்ன? கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள் தேவா, முடிஞ்சு. அப்ப இன்னொரு கேள்வி. இப்போ 29 எலெக்ஷன்ல இப்போ திமுக பாஜக கூட்டணியாவே இருக்கட்டும், இப்போ தாவேகா காங்கிரஸ் கூட்டணியாவே இருக்கட்டும், இன்னைக்கு நிலைமையில வரைக்கும் பார்த்தா யாருக்கு ஃபேவரா இருக்குன்னு நினைக்கிறேன்? அப்படி தேர்தல்களை நம்ம முன்னாடியே கணிக்க முடியாது. நம்ம கணிச்ச காலங்கள்லாம் வந்து சில இடங்கள்ல தவறுதலா போயிடுச்சு. தாவேகாவுடைய தேர்தல் கணிப்பே இங்க தவறுதலா நடக்கும். ஆமா, முழுக்க தமிழ்நாட்டில் எல்லா நிறுவனங்களும் மாற்றி சொல்லும் போது ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் மை ஆக்சஸ். அப்ப அந்த நிறுவனம் எப்படி இதை சர்வே பண்ணிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமாக தொடர்ந்து 15 ஆண்டுகள் மத்திய அரசாக இருக்கக்கூடிய பாஜகவை மீண்டும் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரல. கரெக்ட். இந்தியாவில் வரல. அதற்கு எடுத்துக்காட்டாக தானே பகிம்பூர் தொகுதியில பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றது. 1000-2000 ஓட்டுல ஜெயிக்கல, அவரு 20,000 வாக்குகள் ஜெயிச்சிருக்காரு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 30 வருஷம் இருந்த தொகுதி இன்று கைவசம் மாறி செல்கிறது. எப்படி என்றால் மத்திய பிரதேசத்துல ஒரு காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. மாறி செல்கிறது என்றால்
இந்த ஜென்சி கிட் ஏதோ இந்த உலகத்துக்கு சொல்ல வராங்கன்னு அர்த்தம். அது இந்தியா ஃபுல்லாவே இருக்கு. ஆமா, அதே போலதான் சிஜேபி போராட்டத்தில் நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். போராட்டம் நடக்குது சிஜேபி காக்ரோச் பார்ட்டியில. அங்க போராடக்கூடியவர்களுக்கு உணவு வந்துச்சு ஆர்டர் மூலியமா, ஆன்லைன் மூலியமா. ஆமா, யார் ஆர்டர் பண்ணலாம் தெரியல, போராடுறவங்க கொடுங்க. ஆமா. அப்ப அந்த ஜென்சி கிட் ஒரு முடிவை எடுத்துட்டான் அப்படின்னா நிச்சயமா செயல்படுத்தாம விட மாட்டான். இந்த ஜென்சி கிட் பாஜகவை அகற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு நல்ல தலைமை, நல்ல தலைவராக தேடிட்டு இருக்கும்போது தான் விஜயும் காங்கிரஸும் ஒன்றிணைந்தது இன்னும் மகிழ்ச்சியா போயிடுச்சு எல்லாத்துக்கும். இப்ப திமுக ஆதரவு மனப்பான்மை உள்ளவங்க சொல்றேன், பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றதே பாஜக செய்த வியூகம் சொல்றான். எப்படி வரும்? அதுதான் நானும் கேட்கறேன். எப்படிங்க வரும்? பாஜக வளர்த்தெடுத்த பிள்ளை பிரசாந்த் கிஷோர்னு குறி வைக்கிறான். பிரசாந்த் கிஷோர் தெளிவா சொல்றாரு, தேசிய அளவில் பாஜக இருக்கும் வரை இந்திய சீரழியும் சொல்றாரு. அதனாலதான் நான் காங்கிரஸ்க்கு ஆதரவு தரேன், அதனாலதான் விஜய்க்கு ஆதரவு தரேன் சவுத்துலன்னு சொல்லும் போது எப்படி பிரசாந்த் கிஷோரை பாஜக வளர்க்க முடியும்? சரி, அப்படி மறைமுகமாக வளர்த்தாதான் இந்த மக்கள் பகிம்பூர்ல ஏன் வெற்றியை கொடுக்கணும்? சரி, கேள்வி. திமுக எப்படி டிவைட் பண்றான்? ஓகே, டைவர்ட் பாலிடிக்ஸ். இது உங்களுக்கு புரியுது? ஏன்னா திமுக காங்கிரஸ் தாவேக கூட்டணிங்கிறத முடிக்கணும்ல. புரியுது. இப்படி ஒரு அரசியல் அவங்க பண்றாங்க. அப்ப இங்க எல்லாமே சிக்கல்களுக்குள்ள கொண்டு வருது திமுக. டைவர்ட் பாலிடிக்ஸ், எல்லாமே ப்ரொமோஷன்ஸ், எல்லாமே பெய்ட்ஸ், இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டு தாவேகாவை பத்தி இவங்க குறை சொல்றது. இப்படி சொல்லி தானே முக்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் திருந்தலையா? அதுதான் சொல்ல வர. இந்த மாதிரி பண்ண லோக்கல் எலெக்ஷன்ல அடி விழும், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அடி விழும். இப்ப தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வலுவா இருக்கு, ஐயுஎம்எல் விசிகாவும் வலுவா இருக்கும், வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒருவேளை நான் சொல்ற கணிப்புப்படி ஜனவரி பிப்ரவரியில உள்ளாட்சி தேர்தல் வந்துருச்சு அப்படின்னா அதுல விசிகாவுக்கு 1 மேயரோ 2 மேயரோ திமுக அதிமுக கொடுக்காத வரலாற்று சாதனையை தாவேகா கொடுக்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க விட்டு போவாங்களா? வாய்ப்பே கிடையாது. 1 மேயர் சொல்லுங்க. 1 மேயர், ஆமா, வாய்ப்பே இல்லை. ஐயுஎம்எலுக்கு 1 மேயர். இனிமே தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஐயுஎம்எலுடைய மேயர் இருந்தது வரலாறே இருக்காது. அந்த வரலாறை கொடுக்குறாருங்கிறப்ப அது நிராகரிக்குமா ஏற்றுக்கொள்வார்கள்? கண்டிப்பா ஏற்றுக்கும். புரியுது அவங்களுக்கு? அப்படி எப்படி அவங்க எம்பி எலெக்ஷனை விட்டு போவாங்க? முடியும். அப்ப கம்யூனிஸ்டுகள், அப்ப இன்னும் சில கட்சிகள், அதிமுக இருந்து இன்னும் அந்த பல நிர்வாகிகள் இவெல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. அப்படிங்கிறப்போ வலுவான கூட்டணியை தாவேகா அமைச்சிருச்சு. திமுகவுக்கு இப்ப யாரு கூட இருக்கா? தேமுதிக. 29 நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிகவோட குணம் எப்படின்னா, யார் வெற்றி பெறுவது போல இருக்காங்களோ அங்க வந்துருவாங்க. ஒருவேளை காங்கிரஸ் வெற்றி பெறும்போது வந்தாலும் வரலாம் பிரச்சனை இல்லை, வந்துட்டாங்கன்னா தேமுதிக வந்துடும். அதுபோல் திமுக யார்? இப்போ மக்கள் நீதி மையம், அவங்க இந்த தேர்தலில் நிற்கலை, அதனால் அவங்கள பற்றி ஹோப்பே போயிடுச்சு மக்கள்கிட்ட. எஸ்டிபிஐ அந்த கட்சியும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுத்துரும். ஸோ எஸ்டிபிஐயும் இங்கே வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. அப்போ திமுக தனித்து விடப்படும். ஓகேவா? இங்கே அப்படியே நம்ம அதிமுகவுக்கு வருவோம். அதிமுக பாஜக கூட்டணி. பாமக தேசிய அளவில் இடம்பெறணும்னு ஏதாவது ஒரு எம்பியாவது வாங்கிடுவார். சரி, அது வேணாம், நான் விஜய் கூட தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிப்படையில் வந்தாருன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு விசிக அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆமா, ஏன்னா சட்டமன்ற தேர்தல் இல்ல, நாடாளுமன்ற தேர்தல் தானே. சட்டமன்ற தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் விசிகாவுக்கு பிரச்சனை பாமக வந்தா. ஆமா, ஏன்னா இங்க இதற்கான அரசியல் கிடையாது. இதற்கான அரசியல் கிடையாது. பாமக தேசிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான அரசியலுங்கிறப்ப பாமக வருவதில் விசிகாவு பிரச்சனை இருக்காது, அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துருவாங்க. அப்படிங்கிறப்ப ஒட்டுமொத்தமாக இங்க வந்துடும். அப்ப திமுக அதிமுக 2 அணி தானே இருக்கும். 2 பேர் யாருக்கு இது பண்ணுவாங்க சொல்லுங்க? 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஒண்ணு திமுக அதிமுக ஒன்றினா ஓகேவா? இல்ல திமுக அதிமுக ஒன்றில் என்னன்னா திமுக தனிச்சு நின்னா மத்தியில பாஜக வந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? இப்படி ஒரு கேள்வி இங்க ஒரு சிக்கலா வைக்கிறீங்களே. நல்ல கேள்விதான். இங்க தோத்துருச்சுங்க, தாவேக 40 தோத்துருச்சு. திமுக தனிச்சு நின்று 40 எம்பி ஜெயிக்கிறாங்க. மேல காங்கிரஸ் வருதோ இல்ல பாஜக வருதோ, உங்களுடைய ஆதரவு யாருக்கு கொடுப்பீங்க? யார் வராங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. எப்படி, என்ன மனநிலை கொடுப்பீங்க? என்ன கொள்கையின் அடிப்படையில் கொடுப்பீங்க? வேற வழி என்ன கொள்கை? 4 மந்திரி எனக்கு வேணும், அவ்வளவுதான். அப்ப உங்களுக்கு பிரச்சனை சிக்கல் புரியுதா? சேஃபா விளையாண்டலான்னு திமுக ஒரு பக்கம் நினைக்குது, ஆனா சேஃபா விளையாடவே கூடாதுன்னு தாவேகா ஒரு பக்கம் நினைக்குது. அதுதான் இப்ப திமுகவுக்கு சிக்கல். இங்க அதற்குள்ள என்ன பண்றாங்கன்னா, இந்த கூட்டணியை உடைக்கணும், இந்த ஆட்சியை கவிழ்க்கணும், எல்லா வேலைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குதான் ஆளூர் சானவாஸ் என்ன சொல்றாருன்னா, 10 வருஷமா இருந்த இந்த கூட்டணியே 10 நாள்ல உடஞ்சு போச்சு, இதெல்லாம் இன்னைக்கு நீடிக்கும்னு நினைக்கிறீங்களான்ற ஒரு கேள்வி வைக்கிறேன். 10 வருஷமா அந்த கூட்டணி இருந்துச்சுன்னா இன்னைக்கு விசிகால ஒரு அமைச்சரவை இருக்காருல்ல, இது கிடைக்கிறதுக்கு அவங்க அல்லோ பட்டு நாயடி பேயடியா வாங்கினாங்க. அமைச்சர் இதை விட்டுருங்க, பொது தொகுதியில உங்களால் நிக்க முடிஞ்சது, தர்மடி வாங்கினாங்க தேவா. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உங்களுக்கு சட்டமன்றத்தில் அழகு பார்த்து அமைச்சராக கொடுத்து ஒண்ணு வன்னியரசை இன்னொரு விஷயம் பண்றது, நான் மற்ற துறை அமைச்சரை விட நான் கேட்பதற்கு கூடுதலாக நிதியை கொடுக்குறாரு விஜய் அவர்கள். எனக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க தாவேக்கான்னு சொல்றேன். இந்த சப்போர்ட் திமுக இருந்துச்சா இல்லையா சொல்லுங்க. எத்தனையோ விசிக நிர்வாகிகள் மன குமுறல் விட்டாங்க,
தாவேகா பக்கம் தான் போகணும்னு நடந்த மண்டல செயலாளர், மாவட்ட செயலாளர் எல்லா கூட்டத்திலையும் கோரிக்கை வச்சாங்க. ஆளுநர் சனவாச பேச சொல்லுங்க, உண்மையை பேச சொல்லுங்க. கோரிக்கை வச்சாங்களா இல்லையான்னு மட்டும். தாவேகா கூட நம்ம இணைவோம்னு சொல்லி ஒரு நிர்வாகி கூட பேசலன்னு ஆளுநர் சனவாச சொல்ல சொல்லுங்க. தைரியம் என்ன சொல்லுங்க. ஒரு நிர்வாகி கூட விசிகாவுடைய ஒரு மாநில நிர்வாகி, ஒரு மாவட்ட நிர்வாகி, மண்டல நிர்வாகி, பகுதி பொறுப்பாளர்கள் தாவேகாவே வேணான்னு ஒரு வார்த்தை சொன்னது உண்டா? ஆதாரத்தோட சொல்லுங்க. சொல்ல முடியாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா அத்தனை பேரும் தாவேகாவுக்கு போகணும்னாங்க. இது உண்மை. அழுத்தத்தின் பேரால் தான் திரும்ப அங்க போனாரு. அவங்க தற்கூறிங்க, அங்க போவாதீங்கன்னு சொல்லி தான் போனாரு. இன்றைக்கு திருமா அவர்கள் இன்றைக்கு தாவேகாவின் பக்கம் வந்திருந்தா 25 எம்எல்ஏ 3 அமைச்சர்கள் கிடைச்சிருப்பாங்க கன்ஃபார்ம். அப்ப இந்த அதிகார திமிரில் நீங்க உட்காரக்கூடாதுன்னு ஆசைப்பட்டது யாரு? ஆளுநர் சனவாஸ் உண்மையை பேசுவாரா? தைரியம் இருக்கா உங்களுக்கு? இன்னைக்கு திமுக மாடியில் ஆளுநர் சனவாஸ் பேசிட்டு இருக்காருல்ல, திருமாவளவன் காட்டுமன்னார் கோயில்ல நிக்கிறேன்னு சொன்னாரு, இப்ப இறங்கிட்டாருல, அதுக்கான காரணத்தை கூட சொன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் பேச மாட்டாங்க தேவா. இந்த அரசியலே வேற தேவா. நீங்க வெளிப்படையா பேச முடியும். மேடை கிடைச்சா இது வேணா பேசணும்னு சொல்லி பேசக்கூடியவர்கள். கொள்கை ரீதியாக நீங்க கொள்கை ரீதியாக என்ன பேசுனீங்க? நீங்க கொள்கை ரீதியாக என்ன பண்ணிச்சு திமுக? நீங்க பேசக்கூடிய பெண் சுதந்திரம், சமூக நீதிக்கு பெண் திமுக பண்ண நிலைப்பாடு நான் உங்க கட்சிக்கு சொல்றேன். நீ தனிப்பட்ட ஆளுநர் சனவாஸ்க்கு பேசல, உங்களோட கட்சிக்கு, விசிகா என்ற கட்சிக்கு சமூக நீதி போற்றக்கூடிய வகையில திமுக செஞ்சு கொடுத்தது என்ன சொல்லுங்க. உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சுலங்க, வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல. சரி, அது முடிஞ்சிருச்சு. நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல், ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு விஜய் சொன்னதுக்கு அப்புறம் பூகம்பமா வெடிச்சிச்சு இல்ல தமிழ்நாடு முழுதும். அப்ப கூப்பிட்டு வாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரேன்னு எங்கேயாவது சொன்னீங்களா? நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் இப்படி பண்ணிட்டு போனாரு காங்கிரஸ்க்கு. அப்ப அங்கதான் சிக்கல் இருக்குங்கிற. சமூக நீதி பேசலங்கிறனா அங்க உங்களுடைய கொள்கை தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு சொல்ற. உங்களுடைய அழுத்தம் அதிகமா இருந்துச்சுன்னு இதுதான் உங்களுடைய தோல்விக்கு முழுமையான காரணம்ங்கிறோம். அப்ப நீங்க ஏன் செய்ய மாட்டீங்கன்னு சொல்றேன். விசிகா என்ற வேட்பாளர் தொகுதி திமுக வேலை செய்யல, ஐயுஎம்எல் என்ற இடத்துல திமுக சரியா வேலை செய்யல. ஆனா குறையெல்லாம் இங்க சொல்றது. ஒரு படி மேல போய் துரைமுருகனே அந்த பிரச்சாரம்னு நினைக்கிறேன், அந்த மாவட்ட செயலர் விசிகா மாவட்ட செயலாளர்ல இறங்குனார். அதுவும் கடுமையான துணியில. அதெல்லாம் பேச மாட்டார் அவர். ஏன்னா அந்த வீடியோலாம் அவர் பார்க்கல, வெளிநாட்டுல இருந்தார். என்ன இதெல்லாம் கேலி கூத்தா இருக்கு. சிம்பிளான ஒரு விஷயங்க. வேங்க வயல் விஷயம் இந்திய அளவில் பேச முடிச்சு. சமூக நீதிக்கான பேர் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்தது, ஒரு கொடிய நோய் அங்கு வேங்க வயலுக்கு. ஏன் திருமா போகல சொல்லுங்க. சரி, திருமா போகணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. திருமாவை போக விடாமல் தடுத்தது யார் அழுத்தம் கொடுத்தா? தைரியமா இருந்தா அந்த திமுக மேலே பேசுங்க. அது ஆமா, கரெக்டா. அதான் நானும் சொல்லணும். மேலே பேசலாம், சொல்லலாம், கிளாரிஃபை பண்ணிடலாம். சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க. நீங்க திமுகவுக்கு போறதுன்னு முடிவு போயிடுச்சுன்னா திருமாமலை நீங்க குற்றச்சாட்டு வச்சுட்டு போங்க. இது நடந்துச்சுங்க, இதனாலதான் போகலன்னு சொல்லுங்க. சரி, இந்த பக்கம் நம்ம வருவோம். முதல்வர் ஸ்டாலின் போக வேணாம், இஷ்யூக்கு போகக்கூடாது, தப்பு தான். இஷ்யூக்கு சில முதல்வர்கள் போக முடியாது, அது செக்யூரிட்டி கைட்லைன்ஸ் அதெல்லாம் இருக்கும். அது விஜய்க்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். சரி, அவர் போனா உதயநிதி ஸ்டாலின் போலாம்ல, தாராளமா போகும். துணை முதல்வர், அப்ப துணை முதல்வர் கூட கிடையாது, மந்திரி நினைக்கிறேன். அவர் போயிருக்கலாம். உதயநிதியும் போக வேணாங்க. அந்த மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய 2-3 அமைச்சர்கள் போயிருக்கலாமே, எம்எல்ஏக்கள் போயிருக்கலாமே. சரி, போய் நீங்க என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க. ஒரு படி மேலே போய் அந்த புகார் கொடுத்தவங்களே அரசு. அதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் புறக்கணிக்கணும்னு கருப்பு கொடிக்கெல்லாம் கட்டினாங்க அந்த ஊர்ல. இதுதான் உங்களுடைய சமூக நீதியா நான் கேட்கிறேன். அப்ப சமூக நீதி எங்க இருக்குன்னு நான் கேட்கிறேன். சமூக நீதியின் பக்கம் நீங்க நிக்கிறீங்களான்னு நான் கேட்கிறேன். எந்த இடமும் சமூக நீதியில் சமரசம் செய்து கொள்ளாத திமுக, மறைமுகமாக சமூக நீதியை போற்றக்கூடிய திமுகவிற்கு எப்படி விசிகாவுடைய ஒரு நிர்வாகி நீங்க ஆதரவு கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியலங்கிற. அது இன்னொரு விஷயம் இவர் சொல்றாரு, ஷானவாஸ் தான் சொல்றாரு. நான் இருங்க, ஷானவாஸ்க்கு நான் இன்னும் வர முடிக்க மாட்டேன். நாகப்பட்டினத்துல மீண்டும் உங்களுக்கு சீட்டு வழங்காதது, நாகப்பட்டினம் தொகுதியை மீண்டும் விசிகாவுக்கு கொடுக்காதது ஏன்னு ஏன் வெளிப்படையா பேசல? ஏன் பேசல? ஏன்னா ஆளுநர் ஷானவாஸ் வேலையை செய்யலன்னு குற்றச்சாட்டு வச்சது திமுகவினர். உண்மைங்க இது. ஆனா அந்த மேடையில அவர் என்ன தருவாங்க சொன்னாரு, மாசு பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் என் தொகுதிக்கு கேட்காமலே இவ்வளவு செஞ்சு கொடுத்தது மாசு வாய் கூசாம சொல்றாரு. அதை எப்படி சொல்லுவீங்க? அப்புறம் ஏங்க திமுக நிர்வாகிகள் உங்களை குற்றச்சாட்டு வச்சாங்க? ஏன் குற்றச்சாட்டு? இப்படி ஒரு உருட்டு, இப்படி ஒரு உருட்டு, அதெல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. மேடை அரசியல் வேற தேவா, லோக்கல் இந்த ரூம்குள்ள பேசுறது வேற. ஸோ அதுதான். பல கேள்விகளுக்கு சிறப்பா நீங்க பதில் சொன்னீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி தேவா.